பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அன்றைக்கு ஏகாயின் வசத்திலே நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஏகாயின் வசத்திலே அந்த கன்னிகளை என்ன செய்தார்கள்? கன்னிகைகளை கொண்டு போய் அவர்கள் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏகாயினுடைய வசத்திலே இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு அந்த ஸ்தோத்திரம் வஸ்தி என்ன செய்யப்பட்டால்? தள்ளப்பட்டால். வஸ்தி என்ன செய்யப்பட்டாலுங்க? தள்ளப்பட்டால். பெரிய சத்தியம். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, டெய்லி பைபிள் வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தட்டி தொடச்சி என்ன செய்யக்கூடாது? நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. தினந்தோறும் பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். சரிங்களா? தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, அங்கே வஸ்தி தள்ளப்பட்டால், வஸ்தி எதனால் தள்ளப்பட்டால்? வஸ்தி எதனால் தள்ளப்பட்டால்? அவளுடைய பெருமையினாலே தள்ளப்பட்டாள், அவளுடைய ஆணவத்தினாலே தள்ளப்பட்டாள், அவளுடைய அகம்பாவத்தினாலே தள்ளப்பட்டாள். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ராஜா ஒரு விருந்து செய்கிறான், ராஜா ஒரு விருந்து செய்கிறான், தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறான். வஸ்தி ஒரு விருந்து செய்கிறான். சரிங்களா? ராஜா ஒரு விருந்து செய்கிறான், வஸ்தி ஒரு விருந்து செய்கிறான். ஆனால் என்ன செய்யக்கூடாதுங்க? வஸ்தி செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போது ராஜா செய்த விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறார்கள். அதுக்கு ஆப்போசிட்டாக வஸ்தி என்ன செய்கிறா? நானும் ஒரு விருந்து செய்வேன். ராஜா பெரியவனா நான் பெரியவனா? சரிங்களா? ராஜா பெரியவனா நான் பெரியவனா? பாருங்க, ராஜா என்ன பண்ணாரு? வஸ்தியை ராஜஸ்திரியிலிருந்து தள்ளினார்.